ஆர்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தாட்டை பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காம இதை கவனிச்சுக்கோங்கப்பா, நான் அடிக்கடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க அப்படியே ஒயிட் கலர் ஃப்ராக்ல தேவதை மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க உங்க க்ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. சர்ச்சில் ஃபாதர் வந்து உங்க 2 பேர்கிட்டயுமே எல்லா ப்ராமிஸும் வந்து வாங்கின அப்புறமா உங்களை வந்து கிஸ் பண்ண சொல்றாரு. நீங்க அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க இன்னுமே அந்த மாப்பிள்ளையோட ஃபேஸை வந்து பார்க்கல. இப்போ அந்த பையன் வந்து உங்க ஃபேஸை வந்து பிடிச்சு உங்களை வந்து கிஸ் பண்ண வரான். நீங்க மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறதுக்காக போறீங்க. அடியே எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நல்லா உழுக்கிறாரு அந்த மாப்பிள்ளை. நீங்க அப்படியே டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறீங்க. சை, கனவா? ஐயோ, அவன் வேற பார்க்க கொஞ்சம் அழகா வேற இருந்தானே. எவடி அவ என தூக்கத்துல இருந்து எழுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேக்குறீங்க. மயிறு என்ன பகல் கனவா அப்படின்ற மாதிரி சும்மி வந்து கேக்குறாங்க. ஆமா மச்சி, எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த கனவுல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுவோன்னு தான் கேடு. இங்கே பாருடி, காலங்காத்தாலே என்னை கெட்ட வார்த்தை பேச வைக்காத சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னா மட்டும் இவ வாயிலேருந்து நல்ல வார்த்தை வந்துடும் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி மச்சி வரும், அதுவும் உன் கூட எல்லாம் சுற்றும் போது? நீங்கள் இப்போ சும்மியை பார்த்து மறைக்கிறீங்க. சரி சரி மறைக்காத, எதுக்கு என்ன எழுப்புன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஹே வையனா, இன்னைக்கு நம்மளுக்கு எவனோ புது ப்ரொஃபஸர் வர போகிறானாமே. ஃபர்ஸ்ட் டே அவன்கிட்ட வாங்கி காட்டிக்காத, கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி சீனை போடனா அப்படின்ற மாதிரி சும்மி வந்து கேட்குறாங்க. என்ன மச்சி சொல்கிற? வரவன் எப்படி அந்த கணக்கு டீச்சர் கோணமூச்சி கோக்கிலா மாதிரி ஸ்ட்ரிக்டா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. தெரியல மச்சி, நம்ம எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? உங்கள் நேம் வந்து ஹன் வயன். உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அம்மா வீட்டில் தான். கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி தான் உங்களோடது. ரொம்ப வெல்த்திலாம் கிடையாது, கொஞ்சம் வெல்த்தி ஓகேவான ஃபேமிலி தான், ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், ரொம்ப ரொம்ப செல்லம் 2 பேருக்குமே. இப்போ பேக் டு த ஸ்டோரி வந்துடலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே ப்ரொஃபஸருக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ரொஃபஸருக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்காக எழுதுக்க கூட இல்லை, ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஹோல் கிளாஸே சைலண்டாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே இப்போ தான் ஏதோ ஆக்வர்டாக ஃபீல் ஆகவே தலையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேருமே இப்போ டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. சும்மி வந்து ஐயோ ப்ரொஃபஸர் இப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பயந்து போய் நின்றுட்டுருக்கா. ஆனால் நீங்கள் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கீங்க அந்த ப்ரொஃபஸரை பார்த்து. பிகாஸ் ஹீ இஸ் எ எனிமி, ஓகேவா? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைஃப்பில் யாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அவன் தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். அதுவும் ப்ரொஃபஸரா? உங்களால் அதை நம்பவே முடியல. நீங்கள் இன்னுமே அதிர்ச்சியில் இருந்து வெளியவே வரல. ஹேய், என்ன ஃபர்ஸ்ட் டே 2 பேருக்கும் வாங்கி கட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு. சும்மி வந்து வேகமாக இல்லைங்கிற மாதிரி தலையசைக்கிறா. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் வந்தால் விஷ் பண்ணணும்னு கூட 2 பேருக்கும் தெரியல. அவ்வளோ சீரியஸாக கதை பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். 2 பேரும் ஒழுங்காக விஷ் பண்ணிவிட்டு கீழே உட்காருங்க, கமான் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சும்மி வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன மேடம், உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? உனக்கும் விஷ் பண்ணணுன்னு தான் சொன்னேன், விஷ் பண்ணு. நீங்கள் அவரையே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் அழகுதான்னு. நீ இப்படி பார்க்குற அளவுக்கு நான் அழகாவா இருக்கேன்? அடைச்சே விஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு. இப்போ சும்மி வந்து உங்கள் காது பக்கத்தில் வந்து, ஹே வயன்
விஷ் பண்ணி தொலைடி, ஃபர்ஸ்ட்டே வாங்கி கட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்கலம்மா சத்தமா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஆமாம், பெரிய பிகில் போட விஜயம் நான் நினப்பு மனசில் அப்படின்னு நீங்கள் முணுமுணுத்துட்டே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. வெரி குட் மார்னிங், சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெண்டில் போய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட நேம் பார்க் ஜிமின். நான் தான் உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். இனிமே நான் தான் உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன். சரி, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறாரு. நீங்கள் அவரே ஏதாவது முறைச்சிட்டு பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. மச்சி மச்சி அப்படின்னு உங்கள் தோலை வந்து யாரோ சுரண்டுறாங்க. என்னடி? சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஆள் அழகாக தான் இருக்கான், அதுக்காக நீ இப்படி அவரை வெறி கொண்டு பார்க்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி சுமியை வந்து கேட்குறா. நீங்கள் சுமியை வந்து முறைக்கிறீங்க. சரி சரி, மறைக்காத, நீ அவரை வெறி கொண்டே பார்த்துட்டு, நான் ஒன்றும் சொல்லலை, நல்லா பாரு அப்படின்ற மாதிரி சுமியை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் சுமியை வந்து முறைக்கிறீங்க. பாருடி, எனக்கு கெட்ட வார்த்தை பேச வைக்காத, சொல்லிட்டாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சுமிக்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை நான் மட்டும் இவ கெட்ட வார்த்தை பேச மாட்டா பாரு அப்படின்னு நீங்கள் 2 பேருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ மறுபடியுமே உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு உருவம் வந்து நிற்குது. என்ன 2 பேருமே பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு. நீங்கள் 2 பேருமே அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையாக 2 பேருமே எழுந்து கிளாஸ் விட்டு வெளியே போயிடுங்க, கமான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து உங்களோட பேக்ஸு புக்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே ஓடிட்டுறீங்க. ஸோ மீமே உங்கள் பின்னாடி வந்து ஓடி வரா. நீங்கள் 2 பேருமே வெளியே ஓடி கீழே போகலான்னு சொல்லி போகிறீங்க. டக்குன்னு வந்து ஜிம்மின் வந்து உங்கள் 2 பேரையுமே கூப்பிட்றாரு. கிளாஸுக்கு வெளியே நில்லுங்கன்னு தான் சொன்னேன், உங்களை எங்கேயும் போக சொல்லலையே, வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளாஸ் ரூம் உள்ளாடி போகிறாரு. நீங்கள் 2 பேருமே வெளியே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. என்ன மச்சி இது, இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் போலே அப்படின்ற மாதிரி சும்மா கேட்குறா. ஆமாம், ஸ்ட்ரிக்ட் மாயிரோன்னு தான் இவனுக்கு கேடு, ஆளும் மூஞ்சி. ஐயோ, இவனை பார்த்தாலே கடுப்பாகுது, இவன்லாம் எனக்கு ப்ரொஃபஸராக வரணுமா கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கடவுளை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன மச்சி, என்னாச்சு, ஏண்டி அவரை திட்டுற? பின்னா அவனெல்லாம் திட்டாமல் கொஞ்சுவாங்களா? என் வாயில் நல்லா வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் மச்சி, ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க? கூல் டவுன், கூல் டவுன். இதுக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்ததே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சுமி. அதெல்லாம் இல்லை மச்சி, இவன் நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னோட எனிமி ஒருத்தன் இருக்கான்னு, அவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சுமிக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன அது, அவன் தான் இவனா? என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஆமாம் மச்சி, நான் சொன்னவன் தான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஜிம்மனா இந்த ஜிம்மனு? ஐயோ, இப்போ நம்ம என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பீங்க. ஜிம்மின் வந்து உங்களோட பக்கத்து வீடு தான். அவர் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிம்மினை வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எப்போவுமே ஜிம்மின் பின்னாடியே தான் சுற்றிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஜிம்மின் மேலே ஒரு க்ரஷ்ன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜிம்மினை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிம்மினுக்கு வந்து உங்களை வந்து பிடிக்கும், பட் க்ரஷ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துருப்பாரு. பட் உங்களுக்கு வந்து ஜிம்மினை வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அம்மா அப்பா வந்து எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போகும்போதெல்லாம் உங்களை வந்து ஜிம்மின் வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. நீங்கள் வந்து ஜிம்மின் கூடவே தான் ஒட்டிகிட்டே இருப்பீங்க. ஜிம்மினை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க. அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு ஜிம்மினை. இப்போ ஒரு நாள் வந்து உங்கள் அம்மா அப்பா எப்பவும் போல தான் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ஜிம்மின் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மின் வந்து ஸ்டடி டேபிளில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ஜிம்மின், ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து கூப்பிடுறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு எக்ஸாம் வருது, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. ப்ளீஸ் 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 ஜிம்மினா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ப்ளீஸ் என்னை வெளியே கூட்டிகிட்டு போயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க.
அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல வயான். ப்ளீஸ் வயான், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? நீ போய் ஹாலில் உட்காந்து டிவி பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாரு. ம் முடியாது, நான் உன் கூடவே தான் இருப்பேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜிமின் வந்து தலையில அடிச்சுக்கிறாரு. ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. என்னடி ஏன்டி இப்படி என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என்ன கேட்கணும்? உனக்கு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. அதான்ப்பா, டேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்களே, கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. டேட்டிங் பற்றியெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. சரிதான் போ ஜிம்னா, பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும் டேட்டிங்னா என்னன்னு, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அது சரி, இல்லையே நான் யாரையுமே டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்லுவாரு. ஓ, உனக்கு டேட் பண்ற ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட கேட்குறீங்க. இது வரைக்கும் இல்லை, ஃப்யூச்சர்ல வரலாம், தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்றாரு. ஓ, அப்படி நீ யாரையாச்சும் டேட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. இருந்துச்சுன்னா என்ன டேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. என்னது ஒன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்னதான் என்ன டேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அட சிவாயமோட டேட்டிங் பற்றி பேச வேண்டிய வயசா உனக்கு? ஆளும் மண்டே அடிச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் உண்மனை உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் ஜிம்மினை தொல்லை பண்ணுறதும் அவங்கள வந்து விரட்டி விடுறதும் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ டேஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜிமினுமே காலேஜ் போயிட்டாரு. நீங்கள் வந்து உங்களோட 9th கிரேடுக்கு வந்து போயிட்டீங்க. நீங்கள் 9th படிச்சுட்டு இருக்கும்போது 12th படிக்கிற ஒரு பையன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அவனுமே உங்கள் அந்த தெருவில் உள்ள பையன்தான், ஓகேவா? உங்கள் வீட்டு பக்கத்தில் சரௌண்டிங்கில் உள்ள பையன்தான். அவன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் என்னன்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறீங்க. என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயன், நீ நீ என்ன நான் உன்னை அப்படின்ற மாதிரி வளரிட்டு இருக்கான். என்னன்னா சொல்ல வரீங்க, தெளிவாக சொல்லுங்க. இங்க பார் வயன், இனிமே நான் அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன டேட் பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். நீங்க அவனை அப்படியே பாக்குறீங்க. என்னது டேட்டிங்கா அப்படின்ற மாதிரி. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன டேட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். முடியாதுண்ணா, என்னால் உங்களை டேட் பண்ண முடியாது. ஏன்? அது நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னது லவ் பண்ணுறியா? யாரு? அதே எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இல்லை இல்லை, நீ என்னை கலட்டி விடணும்னு வேணும்ன்றே போய் சொல்கிற. சும்மா தானே சொல்கிற. நீ யாரோடையுமே சுற்றி நான் பார்த்ததே இல்லையே, அப்போ எப்படி நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான் உங்ககிட்ட. நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அதுவும் ரொம்ப வருஷமா. எது ரொம்ப வருஷமாவா? நீயே 9th கிரேட் தான் போகிற, ரொம்ப வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஆமாம், யார் அந்த பையன்? நீ யாருன்னு சொன்னேன்னா நான் ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அது இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜிம்மன் இருக்கார்ல. ஜிம்மனா? யாரு? இந்த காலேஜ் போறாவே அந்த அண்ணாவா? அவரை தான் நான் லவ் பண்றேன். அவரும் உன்னை லவ் பண்றாரா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்குறான். ஆமா, அவர் தான் என்ன லவ் பண்றாரு, அதனால தான் அவர் எப்பவுமே என்ன கூட்டிட்டு சுத்துறாரு.
இது கூட உனக்கு தெரில லூசு பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். வயன், நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நீ ஜிம்மின்னு தான் லவ் பண்ணுறியா? நீங்கள் 2 பேருமே டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். ம், ஆமாம், நானும் ஜிம்மினும் டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டுறீங்க. இப்போ அந்த பையன் வந்து அந்த சரௌண்டிங், அந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாவே சொல்லிடுறான். நீங்களும் ஜிம்மினும் வந்து டேட் பண்றீங்கன்னு. ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது தெரியுது. இப்போ ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் கேட்குறான். ஏன்டா ஜிம்னா, உனக்கு வேற பொண்ணே கிடக்கலையா? போயும் அந்த சின்ன பொண்ணை போய் டேட் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான். என்ன மச்சி சொல்ற? நான் எந்த பொண்ணை டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். பாத்தியா, இந்த நடிப்பு மாதிரி தானே வேணான்றது. நீ தான் அந்த பொண்ணு பையனை டேட் பண்றியாமே, நம்ம ஏரியா ஃபுல்லாக இதான் பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்றான். என்னடா சொல்ற? நான் பையனை டேட் பண்றேனா? எவன்டா அப்படி சொன்னது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. அதான் ஏரியா ஃபுல்லாக பரவிடுச்சேடா, நீயும் பையனும் டேட் பண்றீங்க. நீ எங்ககிட்ட கூச்சமா இருக்கா சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் எப்படிடா அவளை போய் டேட் பண்ணுவேன்? என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீ டேட் பண்ணலன்னா எப்படிடா நம்ம ஏரியா ஃபுல்லாவே தெரிஞ்சிச்சு? எல்லாருமே நீங்க 2 பேரும் டேட் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி பிசாசா தான் இருக்கும். அவதான் ஊர் ஃபுல்லா எப்படி சொல்லி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவளை அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்றாரு. இந்த டைம் தான் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட டியூஷன் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து போகிறீங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்டை வந்து தாண்டி தான் போகணும். இப்போ நீங்கள் வந்து போகிறத வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட் வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. அதோ உன்னோட குட்டி பீஸாஸே போகுது, வேணும்னா அவளை கூப்பிட்டே கேட்போமா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு. ஜிமின் வந்து திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினே வந்து உங்களை வந்து கூப்பிடுறாரு. ஹேய் வயான், ஹேய் வயான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் வந்து வான்ற மாதிரி கையை வந்து அசைக்கிறாரு. ஹேய், அவன் ஏண்டி என்ன கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க. தெரியல மச்சி, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ? சரி வா, என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜிமின் பக்கத்தில் வந்து போகிறீங்க. ஜிமின், எதுக்கு எனக்கு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. ஆமாம், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கியாம்மா, உண்மையா அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட கேட்குறாரு. அது அது சொன்னியா இல்லையா? நான் எப்படி சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? எதுக்கூடி நம்ம டேட் பண்ணுறோன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரியுறா அப்படின்ற மாதிரி ஜிமின் கோபமாக கேட்குறாரு. அது ஸ்கூலில் படிக்கிற பையன் எனக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஸோ அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு ரீசன் கிடைக்கல. அண்ட் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் தானே, இவ்வளோ நாள் மறைச்சி வைக்கிறது? அதான் நானே அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜிமினை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஜர்க் ஆகிட்டாரு. என்னது லவ் பண்ணுறோம் அந்த மாதிரி? நான் எப்படி சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? இங்கே பாரு வயன், நானே செம்ம கானில் இருக்கேன். என் கோபத்தை கலராக சொல்லிட்டேன். நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கோபத்தின் உச்சக்கட்டத்தில் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. அது அது அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து தமடிச்சிட்டு இருந்தால, அப்போ கூட நீ சொன்னியே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஜிமின் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். ஜிமின் வந்து அவங்க வீட்டு பால்கனியில் உட்காந்து வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து தம் அடிச்சுட்டு இருப்பாரு. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ டக்குன்னு போய் ஜிமினை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறீங்க. ஐ மீன் உங்கள் ஃபோன் கிடையாது, உங்கள் அப்பாவோட ஃபோன். ஓகேவா? அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை கொண்டு போய் ஜிமின் கிட்ட காமிக்கிறீங்க. பார்த்தியா, நான் உன்னை ஃபோட்டோ எடுத்துட்டேன் பார்த்தியா, காட்டவா, உங்கள் அப்பா கிட்ட காட்டவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு.
குட்டி சாத்தான், இந்த மாதிரிலாம் பண்ணாத, அடிச்சு சாவடிச்சிடும் பார்த்துக்கோ. மரியாதையா டெலீட் பண்ணு, டெலீட் பண்ணடி அப்படின்ற மாதிரி ஜிமினன் சொல்றாரு. முடியாதே, முடியாதே, டெலீட் பண்ண மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து நீங்க வந்து சொல்றீங்க. அவர் இப்போ டக்குன்னு எழுந்து உங்க பக்கத்துல வர போறாரு. நீ மட்டும் என் பக்கத்துல வந்த, நான் ஓடி போய் உங்க அப்பா கிட்ட இந்த போனை காட்டிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவர் இப்போ டக்குன்னு அப்படியே நின்னுடுறாரு. நீங்க அப்படியே அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. இங்க பாரு வயன், நீ நல்ல பொண்ணுல, இங்க பாருடா, ஆனா பாவம்ல, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அந்த ஃபோட்டோவை மட்டும் டெலீட் பண்ணிடுறியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்ல வந்து கேட்குறாரு. ஐயோ வாய்ஸ் வேற ஜெர்க் ஆகுது, சாரிடா. ஜிம்மின் வந்து கேட்குறாரு, டெலிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. பண்ணிடுறியா, டெலிட் பண்ணிடுறியா? அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப அப்படி தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. கேட்குறேன், கேட்டு தொலைற, வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுங்கிறாரு. ஏன்னா கேட்கல, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பவும் கேட்குறீங்க. கேட்குறேம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல்ல கழிச்சிட்டு கேட்குறாரு. அது ஐ லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எதை? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. அதெல்லாம் என்னால் முடியாது வயன், மரியாதையாக அதை டிலீட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஜிம்மான்னு சொல்கிறாரு. முடியாதா? முடியாதுன்னா நான் உங்கள் அப்பா கிட்ட காட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. சரி 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 சொல்கிறேன், சொல்லி தொலைறேன் வயன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு இப்போ நான் ஃபோட்டோவை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுது. ஜிம்மின் வந்து எப்படி அவங்கள பார்க்குறாரு. என்ன, நான் அப்போ ஐ லவ் யூ சொன்னேன்னா நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு நீ ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டு தருவியா? ஆமாம், ஐ லவ் யூ சொன்னா லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம். இங்கே பாரு வயன், அந்த ஐ லவ் யூ நானா உன்கிட்ட சொல்லலை, நீயா என்ன மிரட்டி கேட்டு வாங்கிக்கிட்ட. நான் அது என் மனசார சொல்லலை, அண்ட் நான் உன்னை லவ்வும் பண்ணல. என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? ஒன்றை போய் நான் எப்படி லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்ல வந்து கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்ற? ஆனால் லவ் பண்ணலைன்னா நம்ம கம்பல் பண்ணி கேட்டால் கூட எல்லாமே சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட சொன்ன? உனக்கே நல்லா தெரியும் கண்டிப்பாக நான் அந்த ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன்னு. அப்புறம் அப்புறம் ஏன் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. பாரு வயன், நீ அந்த ஃபோனை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருவேன்ற பயத்தில் மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா எவன்கிட்ட போய் சொன்னியோ அவன்கிட்டயோ போய் நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற, புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும்? அதான் நம்ம 2 பேருமே லவ் பண்ணுறோம்ல, அப்புறம் எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும்? பைத்தியமாடி நீ? அதான் நான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, நான் உன்னை லவ் பண்ணலைன்னு. இங்கே பாரு வயன், என் கோபத்தை கலராக தான் சொல்லிட்டேன். அப்போ நீ நீ அன்னைக்கு நிஜமாவே என்கிட்ட சொல்லலையா? அப்போ அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? அப்புறம் அப்புறம் ஏன் எனக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த? ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு வந்த, ஏன் என்ன நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. என் தலை எழுத்து, உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிறான், அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான். போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வா, சாக்லேட் வாங்கி கொடு, அவளை நல்லா பார்த்துக்கோ கீத்துக்கோன்னு எல்லாம் என் தலை எழுத்தேன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை மேடம் லவ்னு வேற நினச்சிங்களோ? ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்ற மாதிரி ஜிம்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் அப்பா சொல்லி தான் செஞ்சியா? எல்லாமே
உங்க அப்பா சொல்லி தான் செஞ்சியா அப்போ? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஆமாண்டி, எங்க அப்பா சொல்லி தான் செஞ்சேன். அதுக்கு என்ன இப்போ? ஓ! புரியுது, புரியுது, புரியுது. அப்போ எவன் சாக்லேட் வாங்கி குடுத்தாலும் நல்லா பண்ணிடுவ போல. அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்டுர்றாரு. நீங்க அப்படியே ஷாக்கிங்கா பார்க்குறீங்க. ஜிமின் வேணாம். எப்படி பேசாத! அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. டேய் மச்சி, சின்ன பொண்ணுடா. வேணாம்டா. இப்படி பேசாத! அப்படின்ற மாரி அவனோட ஃப்ரெண்டுமே சொல்றாரு. இவளுக்கெல்லாம் இப்படி சொன்னா தான்டா புரியும். சாக்லேட் வாங்கி குடுத்தேன்னா, அதனால லவ் பண்ணலாம். இவளுக்கெல்லாம் எத்தன பேர் சாக்லேட் குடுத்துருப்பாங்க. அப்போ இவ எல்லாரையுமே லவ் பண்ணிட்டு தானே இருந்திருப்பா. அப்படின்ற மாரி ஜிமின் வந்து சொல்றாரு. நீங்க வந்து அழுதுட்றீங்க. ஜிமின் வேணாம். அப்படி பேசாத! அப்படின்ற மாரி நீங்க அழுதுட்டே சொல்றீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். ஆமா, பார்க்க வேற கொஞ்சம் சுமாரா இருக்க. ம். நான் எத்தனாவது ஆளு? அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்டுடுறாரு. நீங்க வேகமா ஓடி போய் ஜிமினோட கன்னத்துல வந்து அடைஞ்சிடுறீங்க. பொறுக்கி உன்ன போய் லவ் பண்ணேன் பாரு! அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கேருந்து போயிட்டுறீங்க. ஜிமினோட ஃப்ரெண்டுமே இப்ப கேட்குறாரு. ஏன் மச்சி? ஏன் இந்த மாரி பண்ண? பாவம்டா! சின்ன பொண்ணு வேற. எதுக்குடா இப்படி அந்த பொண்ண கஷ்டப்படுத்துற? அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு. விடு மச்சி. இந்த பொண்ணுக்கெல்லாம் இப்படி சொன்னா தான் திரும்ப என் பக்கத்துலயே வரமாட்டா. அதனால தான் சொன்னேன். சரி விடு. அப்படின்ற மாரி போயிடுது. இப்போ அந்த இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல போனேன். சாரிடா. இப்போ வந்து நீங்க வீட்டுக்கு போய் பயங்கரமா அழுவுறீங்க. ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல. ஜெமினி இப்படி பண்ணா அப்போ அப்போ அவன் என்னெல்லாம் பண்ணவே இல்லை. அவன் பண்ணது எல்லாமே அப்பா சொன்னதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல. இப்போ வந்து ஃபியூ டேஸ் வந்து போகுது. ஜிமின் பக்கத்துலயே நீங்க போகல. அவர் இப்படி வந்தானா ஒழிச்சு நின்னுட்டு அவரு போனதுக்கு அப்புறமா தான் நீங்க போவீங்க. அந்த மாரி தான். ஜிமினோட கண்லயே படல. 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுது. நீங்க ஜிமினோட கண்ல சுத்தமாவே படல. ஜிமினுக்குமே இப்பதான் ரியலைஸ் ஆகுது. நீங்க கொஞ்ச நாளாவே அவரோட கண்லயே படல. அவரோட வீட்டுக்குமே வரல. வந்தாலுமே அவர் ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. அவங்க அம்மா கிட்டயும், அப்பா கிட்டயும் பேசிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஜிமினுமே இப்ப யோசிக்கிறாரு. நம்ம அன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? அந்த குட்டி சாத்தான் 2 மந்த்ஸா நம்ம கண்லயே படல. அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க டெய்லியுமே அவர சுத்தி சுத்தி வந்து தான் அவர தொல்ல பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான். எப்பவும் போல ஜிமின் வந்து கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட சேர்த்து டியூஷன் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே டியூஷன் முடிச்சு போகும்போது ஜிமின் அங்க உட்காந்துட்டு இருப்பார்ல. நீங்க அவரையே பார்த்து சிரிச்சுட்டு தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த பாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து நீங்க அவர கண்டுக்கவே இல்ல. தல நிமிர்ந்து கூட அந்த அந்த பக்கமே நீங்க பார்க்கவே இல்ல. இனிமே அத வந்து பார்க்குறாரு. நீங்க தலைய கீழ போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த சைடே பார்க்கல. ஜிமின் பட் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்காரு. என்ன இந்த குட்டி சாத்தான்? என்ன பார்க்கவே மாட்டேன்றா? ரொம்ப கோவமா இருக்காளோ? என்ன பண்றது? அப்படின்ற மாரி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்து நைட் ஆயிடுது. நீங்க உங்க அம்மா, அப்பாவோட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த டைம் பார்த்து ஜிமின் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வராரு. கை நெறைய வந்து சாக்லேட்ஸ், கேண்டீஸ் அந்த மாரி நெறைய வாங்கிட்டு வராரு. நீங்களுமே பார்த்துட்டு டக்குன்னு தலைய கீழ போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வந்து உங்க அம்மா தான் பார்க்குறாங்க ஜிமின. "வா ஜிமினா, என்ன இப்பதான் இங்க வர்றதுக்கு உனக்கு கண்ணு தெரியுதா என்ன?" அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்து கேட்குறாங்க. "இ இல்ல ஆண்டி, கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்துச்சு. அதான் அவ்வளவா வர முடியல. சாரி." அப்படின்ற மாரி ஜிமின் வந்து சொல்றாரு. "சரி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா வந்து உட்காரு, சாப்பிடலாம்." அப்படின்ற மாரி உங்க அப்பா வந்து சொல்றாரு. இல்ல அங்கிள். நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரிப்பா, அங்க உட்காரு. நான் இதோ வந்துடுறேன்." அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க. இப்ப ஜிம்மின் போய் சோஃபால உட்கார்றாரு. நீங்க அவர தல நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்க வேக வேகமா சாப்பிடுறீங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட ரூமுக்கு வந்து இழுத்து போறீங்க. "அம்மா, நான் ரூமுக்கு போறேன்." அப்படின்ற மாரி. "டேய், இங்க பாரு ஜிம்மின் அண்ணா வந்திருக்கான். போய் அவன்கிட்ட பேசிட்டு உட்காரு." அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க.
இல்லம்மா, எனக்கு ஹோம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து மேல வந்து ஓடிடுறீங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? கொஞ்ச நாளாவே ஒரு மாரியே இருக்கா? அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க. விடுடி எக்ஸாம் டென்ஷனா இருக்கும். அப்படின்ற மாரி உங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. ஜிம்மினுமே எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. நீங்க வந்து அவள கண்டுக்காம மேல போனது எல்லாத்தையுமே. இப்போ ஜிமின் வந்து அவங்க அம்மாவ கூப்பிடுறாரு. ஆன்டி, இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வயனுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நானே மேல போய் குடுத்துட்டுருமா? அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ஆ போப்பா. அப்படியே அவளுக்கு ஹோம் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஜிமினுமே இப்ப டக்குன்னு மேல வந்து வராரு. அவர் வந்து கதவ திறந்து பார்க்குறாரு. நீங்க உங்க பெட்ல படுத்து அப்படியே முகத்த வந்து பில்லோல அப்படியே ஆ புதைச்சு வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப ஜிமின் வந்து, "ஏய் குட்டி சாத்தான்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. நீங்க டக்குன்னு ஷாக் ஆகி எழுந்து உட்கார்றீங்க. உங்க கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. நீங்க அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க முகத்த பில்லோல புதைச்சு. அவரு அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. "ஏய் குட்டி சாத்தான் அழுவுறியா என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "இல்ல" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "ஏய் பொய் சொல்லாத. கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு." அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்குறாரு. "அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக இப்ப இங்க வந்த?" அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. உன்ன பார்க்கலான்னு தான் வந்தேன். இங்க பாரு உனக்காக தான் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி ஜிமின் வந்து சாக்லேட்ஸ் உங்ககிட்ட வந்து நீட்டுறாரு. ஓ! திரும்பவும் சாக்லேட் வாங்கி குடுத்து என்ன அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியா? அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. இ இ இல்ல வயன். போதும் ஜிமின். ப்ளீஸ். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். என்ன விட்டுரு. அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏய் குட்டி சாத்தான், ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீ தானே சொன்ன சாக்லேட் வாங்கி குடுக்குறவனெல்லாம் லவ் பண்றேன்னு. இப்போ திரும்ப உன்ன லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி தரியா? அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லடி வயன். நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல கோவத்துல என்னோட கேரக்டர பத்தி நீ அப்படி பேசுவல்ல. புரியுது. நீ என்ன மாரி ஆளுன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ப்ளீஸ் ஜிம்மு, கண்ணு முன்னாடியே வராத. உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஏய் குட்டி சாத்தான், ஏன்டி இவ்ளோ சீரியஸா பேசுற? நான் நிஜமாவே அன்னைக்கு கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். நான் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தான். என்ன மன்னிச்சிடுறி அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ப்ளீஸ் ஜிமின், தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஏய் வயன், நான் போக தாண்டி போறேன். அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. நாங்க இந்த ஊர்லேருந்து போக போறோம். அப்படின்ற மாரி ஜிமின் வந்து சொல்றாரு. ஓ! தயவு செஞ்சு போயிடு. நானாச்சும் நிம்மதியா இருந்துட்டு போறேன். அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏய் குட்டி சாத்தான், ஏன்டி இப்படி பேசுற? அப்படின்ற மாரி கேட்குறாரு. ப்ளீஸ் ஜிமின், இங்கேருந்து போறியா? அப்படின்ற மாரி நீங்க வந்து கத்துறீங்க. ஏய் ஏன்டி கத்துற? சரி சரி போறேன். நாளான்னைக்கு நாங்க கிளம்புறோம். மறக்காம வீட்டுக்கு வந்துருண்ணா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து போறாரு. இப்ப திரும்பி இவங்கள பார்த்து, வயன், நிஜமாவே நான் என் மனசுலேருந்து அப்படி பேசலடி. ஏதோ கோவத்துல தான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. நீங்க மறுபடியும் படுத்து அப்படியே அழுவுறீங்க. ஓன்னு ஒப்பாரி கேட்குறீங்க. அதுக்கப்புறமா ஜிமின் வந்து மறுநாள் வந்து அந்த ஊருக்கு வந்து கிளம்பியிருப்பாரு. பட் நீங்க அவர சென்ட் ஆஃப் பண்ண எங்கேயுமே போகல. அதுக்கு முன்னாடியே ஜிமின் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா, அம்மா கிட்ட எல்லாம் பேசி பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வந்திருப்பீங்க. அவங்க போற நேரத்துக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போகல. ஓகேவா? இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுது. மச்சி, என்னடி இது? கே ட்ராமால வர சீன் மாரியே இருக்கு. நிஜமாவே இதுதான் நடந்துச்சா? அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. ம். ஆமா மச்சி. அவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அதுவும் ஒரு கிரவுண்ட்ல வச்சு அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க வந்து சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட.
அப்படியா? ஆனா, உன் மேலயும் தப்பு இருக்கு மச்சி. நீயே அவர கம்பல் பண்ணி ஐ லவ் யூ சொல்ல வச்சுட்டு, லவ் பண்றோம்னு ஊர் ஃபுல்லா சொன்னது தப்பு தானே மச்சி? அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. ஆமா மச்சி. நான் பண்ணது கூட தப்பு தான். ஆனா, அதுக்காக அவன் கேரக்டர பத்தி பேசினது தப்பு தானே மச்சி? அப்படின்ற மாரி உங்க அ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க. ஆமா மச்சி. நீ பண்ணது சின்ன தப்பு. அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுவும் அத்தனை பேர் முன்னாடி உன்ன அப்படி பேசியிருக்க கூடாது தான். இருந்தாலும் சாரி கேட்டார்ல மச்சி. சாரி கேட்டா அவன் பேசினதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? என்னைக்குமே அவனை மன்னிக்கவே மாட்டேன். என்னோட முதல் எதிரி அவன் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. "ஹம், என்னவோ மச்சி, ப்ரொஃபஸர் வேற பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. இப்போ அந்த கிளாஸ் வந்து எண்ட் ஆகுது. சிமன் வந்து அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வெளியே வந்து வராரு. நீங்க 2 பேருமே தலைய கீழ போட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன 2 பேரும் நல்லா கதை பேசி முடிச்சுட்டீங்களா? அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. உங்க ஃப்ரெண்ட் வந்து இல்லைன்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. நீங்க வந்து அவர நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ அவர் வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து உள்ள போக சொல்லி கண் காமிக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டுமே உள்ள போறாங்க. நீங்க அப்படி அவளை பார்க்குறீங்க. ஏய் எங்கடி போற அந்த மாதிரி. நீங்களும் அவ பின்னாடி போக போறீங்க. டக்குன்னு ஜிமின் வந்து அவரோட கையை வச்சு உங்களை வந்து மறைச்சிடுறாரு போக விடாம. என்ன வயன் எப்படி இருக்க? அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்க அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசல. நான் உன்கிட்ட தான் பேசுறேன். எப்படி இருக்க? அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்க இப்போ என் ப்ரொஃபஸரா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க. ம் உன்னோட ஜிமினா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்றாரு. எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது சார். தேவையில்லாம இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு அவரோட கையை தட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டுருங்க. ஜிமின் இப்போ அவங்க போகிறவங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. உனக்காக தான் நான் இங்கே வந்தேன். அப்படியே விட்டுற முடியுமா வயன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஃபியூ டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதும் நீங்கள் அவரை அவாய்ட் பண்ணுறதும் அந்த மாதிரியே தான் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ டக்குன்னு வந்து ஜிமின் வந்து கிளாஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஹோம் ஒர்க் நோட் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாரு. எல்லாருமே சப்மிட் பண்ணிடுறாங்க. நீங்கள் மட்டும் பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. மச்சி நீ நீ நிஜமாவே ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா என்ன? அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம் மச்சி, அவர் தான் சொன்னார்ல ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. அதனால தான். ஏன்டி நீ முடிக்கலையா? அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. இல்லை மச்சி, நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன், மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நல்லா தின்னுட்டு தூங்குறதுக்கு தான் நீ லாய்க்கு. நல்லா போய் ஸ்பெஷல் கிளாஸில் உட்காந்து அனுபவி, அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பப்பி ஐஸோட உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணாதவங்க எல்லாம் வந்துறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை உருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ, எல்லாருமே முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்கள் மெதுவாக அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. ஏன் மேடம்க்கு மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் ஹோம் ஒர்க் முடிக்கல அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ஸோ ஸோ நேற்று நேற்று உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? அது ரொம்ப ஃபீவர் சார். நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் சார். டாக்டர் வேறு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க சார். அதனால தான் ஹோம் ஒர்க் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ, அதனால தான் நீ ஹோம் ஒர்க் பண்ணல, இல்லைன்னா பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. சார் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடு, நானே அவர்கிட்ட என்ன இதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. அது அது சார்
தேவையில்ல. நான் எங்க அப்பா கிட்டயே வாங்கிக்கிறேன். உட்காரு." அப்படின்ற மாரி "ச ச ச சார் சார் நான் நான் மறந்துட்டேன் சார்." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அதுலயும் ஒரு பொய். ம். "ஸ்பெஷல் கிளாஸ் மறக்காம வந்துடு." அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றாரு. "ச ச சார் நாளைக்கு நான் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார். ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் வேணாம் சார். ப்ளீஸ் சார். நான் இம்போசிஷன் கூட எழுதி தரேன் சார்." அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. "நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல. ஹோம் ஒர்க் முடிக்காதவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வரணும்னு வந்துடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு திரும்பவும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க அப்படியே சோகமே உருவாகி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் கிளாஸ். எல்லாருமே ஹோம் ஒர்க் வந்து முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ வந்து கிளாஸ் ஹாரெல்லாம் எண்ட் ஆகுது. எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட வந்து பிடிச்சு வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் மச்சி என்னோட இருடி ப்ளீஸ்டி." அப்படின்ற மாரி. "இல்ல மச்சி நான் போறேன்டி. அந்த ஆள் வேற திட்டுவான் என்னைய." அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. "ப்ளீஸ் டி ப்ளீஸ் நீ உட்காரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. கேட்டா நானும் கிளாஸ் கவனிக்கிறேன்னு சொல்லுடி ப்ளீஸ் டி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சனியனே உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும்." அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்ட் உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. ஜிமின் வந்து இப்போ கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. "சார் நானும் ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். அதனால தான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன்." "நீ தான் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டல்ல, கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இ இ இல்ல சார், நானும் கிளாஸ் கவனிக்கிறேன்னு. ப்ளீஸ் சார்." "உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். இல்லைன்னா இந்த செமஸ்டர் ஃபுல்லாவே உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஓகேவா?" அப்படின்ற மாரி அவர் வந்து கேட்குறாரு. "இதோ கிளம்பிட்டேன் சார், பேக் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்டு உடனே எல்லா புக்ஸையுமே எடுத்துட்டு அங்கேருந்து போறாங்க. நீங்க வந்து ஏய் சுமி நில்லடி ஏய்" அப்படின்ற மாரி கூப்பிடுறீங்க. "எனக்கு காது கேட்கல மச்சி." அப்படின்ற மாரி அங்கேருந்து ஓடிட்டுறாங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் தான். அப்படியே ஜிமின் வந்து உங்கள பார்க்குறாரு. நீங்க டக்குனு தலைய கீழ போட்டுடுறீங்க. "கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. நீங்க ம்ன்ற மாரி தலைய வந்து அசைக்கிறீங்க. அவர் வந்து கிளாஸ ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்துட்டு இத வந்து அ காப்பி பண்ணிக்க சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து உங்க நோட்ல வந்து காப்பி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ டக்குனு உங்களுக்கு வந்து யாரோ உங்க பக்கத்துல வந்து வர மாரி ஃபீல் ஆகுது. நீங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உங்க பக்கத்துல தான் நின்னுட்டுருக்காரு. நீங்க அவர அப்படியே பார்க்குறீங்க. அவருமே உங்கள தான் பார்க்குறாரு. 2 பேருமே அப்படியே பார்க்குறீங்க. நீங்க டக்குனு அந்த ஐ கான்டாக்ட்ட பிரேக் பண்ணிட்டு கீழ தான் பார்த்துட்டு இருக்கீங்க புக்க. "வயன்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. நீங்க எதுவுமே பேசாம அப்படியே புக்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. "வயன்" அப்படின்ற மாரி திரும்பவும் கூப்பிடுறாரு. "ம்" அப்படின்ற மாரி நீங்க தலைய கூட நிமிர்ந்து பார்க்காம கேட்குறீங்க. "இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா?" அப்படின்ற மாரி ஜீவன் வந்து கேட்குறாரு. "ம்" அப்படின்ற மாரி நீங்க திரும்பவும் கேட்குறீங்க. "இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா?" அப்படின்ற மாரி திரும்பவும் கேட்குறாரு. "ம்" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "எனக்கு மன்னிப்பே கிடையாதா?" அப்படின்ற மாரி ஜிம்மின் வந்து கேட்குறாரு. "ம்ஹ்ம்" அப்படின்ற மாரி சொல்றீங்க. "ஏன்?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ம் நீங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால தான்." அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. ஜிமின் வந்து உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நீங்க ஷாக்கிங்கா அவர அப்படியே பார்க்குறீங்க. அவருமே உங்கள தான் பார்க்குறாரு. "இங்க பாருடி, நான் தான் சொன்னேன்ல, நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். நிஜமாவே என் மனசார நான் அப்படி பேசல வயன். வயன் ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிடு." அப்படின்ற மாரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்க அவர அப்படியே பார்க்குறீங்க. அவரோட கண்ல வந்து லைட்டா டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. "இங்க பாரு வயன், உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பட் அந்த டைம் நீ ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்குமே உன்ன அந்த மாரி பார்க்குறதுக்கு சத்தியமா தோணல. நீ அப்படி சொன்னதும் எனக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சுடி. நான் அந்த கோவத்துல தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டேன். சத்தியமா சொல்றேன்டி. எங்க அம்மா மேல சத்தியமா. நான் மனசார எதுவுமே பேசல."
இப்போ வந்து டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடுறி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்களுமே இப்போ டிஆர்ஏ ஐஸோட வந்து அவரை வந்து பார்க்குறீங்க. இது பாரு வயன், நீ என்னை விட்டு விலகி போகிறப்போ தான் உன்னோட அருமையே எனக்கு புரிஞ்சுது. நீ நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் அந்த ஊர்லேருந்து கிளம்பும்போது நான் நிஜமாவே உன்னை தாண்டி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நானுமே உன்னை கடந்து வந்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, என் மனசுலையுமே நீ ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கேன்னு. ஒரு பொருள் நம்ம கூடவே இருக்கும்போது நம்மளுக்கு அதோட அருமை புரியாது வயன். ஆனால் நீ எப்போ என்னை விட்டு விலகி போனியோ அப்போதான் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, என்னோட லைஃப்பில் நீ எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்னு. இப்போ சொல்கிறேன் வயன், என்னோட மனசார நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ வயன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக வந்து அவரை வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வயிற்றுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறக்க ஆரம்பிக்குது. ஏ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாண்டி, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது வயன். ப்ளீஸ் வயன், எனக்கு வேணான்னு மட்டும் சொல்லாதடி, என்னை வெறுக்காதடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நான் உனக்காக தான் இந்த காலேஜுக்கே வந்தேன். உங்கள் அம்மா மூலயமா நீ இங்கே தான் படிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த காலேஜுக்கு நான் வந்தேன். உனக்காக மட்டுமே தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜீவன் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே வயிற்றுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிக்குது. இந்த செகண்ட் வந்து உங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆக்சுவலி எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் இப்போ உங்களோட ஃபேஸை வந்து கப் பண்ணிக்கிறாரு, பிடிச்சிக்கிறாரு 2 கையாலையுமே. நீங்கள் அவரை இன்னுமே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இங்கே பார்வன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு என்னால் வேர்ட்ஸாக சொல்ல முடியலடி. வார்த்தையாக சொன்னாலும் உனக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இத்தனை வருஷமாக தேக்கி வச்சுருந்த என்னோட காதலை இப்படி தான் என்னால் உனக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை வந்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கீங்க. கண் அப்படியே விரியுது உங்களுக்கு அதிர்ச்சியில். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் உங்களோட சுடியோட டாப்பை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப ஆழமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட கண்ணிலேருந்துமே டீயர்ஸ் வர ஆரம்பிக்குது. உங்களுக்குமே அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை ரொம்ப ஆழமாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் 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 டீப்பாக போயிட்டே இருக்கு. இப்போ ஃபியூ மினிட்ஸ் அப்புறமா அவர் வந்து உங்களோட கிஸ்ஸை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் மூச்சு வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவருமே தான் அப்படியே உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் சவந்து உங்களுக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கான தைரியமே இல்லை. நீங்கள் தலையை கீழே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வயன், சாரிடி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இருந்தாலும் எனக்கு என்னோட லவ்வை உங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ லவ் யூ வயன். அண்ட் எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. நீ என்னை காலேஜில் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உன் கண்ணில் இருந்த வழியிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயன், நீயும் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. பட் நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லு. வர சண்டே நீ உன்னோட பதிலை என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கையெல்லாம் வட நான் ஆடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஓகே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லை பரவாயில்ல, நானே
இல்லை நானே ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து ஒரு பொம்மை மாதிரி அப்படியே அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. பயம் என்னடி நடக்குது உன்னோட வாழ்க்கையில்? இவ்வளோ நேரம் நடந்தது நிஜமாவே உண்மைதானா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கையில் வந்து நல்லா கிள்றீங்க. ஆ அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. என்ன வயன் கனவா நனவான ட்ரெஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து கேட்குறாரு. நீங்கள் எதுவும் பேசாம திரும்பவும் தலைக்கீழே போட்டு போயிட்டுருக்கீங்க. நிஜம்தான் வயன், நிஜம்தான் உன் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தலைக்கீழே போட்டுட்டு தான் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இப்போ காரில் போக போக அவர் உங்ககிட்ட பேசிகிட்டே வராது. பட் நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக தான் போயிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவருமே உங்கள் வீட்டுக்குள்ளாடி வராரு. நீங்கள் ஏன் வரீங்க? ஒன்றா பார்த்தாச்சு, அங்கிள் ஆண்டி கூட பார்க்கணும்ல அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளாடி போகிறாரு. அவரை பார்த்ததுமே உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், கை காலோடல. டாய் ஜிம்மினா ஆள் பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ அவங்க உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளாடி வந்து போகிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் உங்கள் ரூமுக்குள்ளாடி வந்து வராரு. நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கிங்கா. இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் நான் வரக்கூடாதானே? இதுக்கு முன்னாடி என்னமோ வந்ததே இல்லாத மாதிரி பேசுகிற. அப்போ நான் சின்ன பொண்ணு, இப்போ இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதான் இப்போ நான் பெரிய பொண்ணு ஆகிட்டோம்ல, ஒரு பொண்ணோட ரூமுக்குள்ளே பெர்மிஷன் இல்லாமலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. யாரோட ரூமுக்குள்ளேயே நான் ஒன்றும் போகலையே, நான் என்னோட லவரோட ரூமுக்குள்ளே தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சின்ன வந்து கேட்குறாரு. லவ்வரா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக கேட்குறீங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அவர் சுற்றி முற்றி உங்கள் ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அதில் வந்து நீங்களும் ஜிமினும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு ஃப்ரேம் மாதிரி மாட்டி ஒரு புக்லெட்டுக்குள்ளாடி வச்சுருந்துருப்பீங்க. ஓ இதெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்க போல மேடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாமான் இருக்கு. ஸோ இப்போவும் மேடமோட மனசுக்குள்ளே நான் இருக்கேன். அது 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் 10% நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, எதுவுமே பேசலை. இப்போ திரும்ப உங்கள் பக்கத்தில் வராரு. வந்துட்டு உங்களை வந்து உங்கள் கன்னத்தை வந்து திரும்ப பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் இப்போ ஷாக்கிங்காக திரும்ப பார்க்குறீங்க. மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு வயன், நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினது எல்லாமே என் ஆள் மனசில் இருந்தது தான், புரியுதா? நீ யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லு. வர சாட்டர்டே மறந்துடாமல் சொல்லு. கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அவர் வந்து இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது நைட் டைம் தான் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சுமி வந்து கால் பண்ணிவிட்டு, என்ன மச்சி ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. என்னாடி உலக அதிசயமாக இருக்குது, நீ நிஜமாலுமே வெக்கப்படுறியா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. மச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ நீ என்ன கர்மா ஆனாலும் படு, தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத மச்சி, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி பேசுகிற? பின்ன ஓ மூஞ்சிலெல்லாம் வெக்கத்தை எதிர்பார்த்தா ஐயோ சத்தியமாக முடியல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. சரி நீ இப்படி வெக்கப்பட்டு தொலைகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சுமி வந்து கேட்குறாங்க. அது அது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வெக்கம் மட்டும் பட்டு தொலையாதுன்னு. ப்ளீஸ் டி என்னால் முடியல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. அடைச்சி சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்கேன். சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. அது ஜிமின் வந்து இன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எது
ப்ரப்போஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. ம் அது மட்டும் இல்லை, அவர் பண்ண தப்புக்கு அவர் மனசார என்கிட்ட சாரி கேட்டார். ஓ, இது வேறையா? அப்புறம் 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 என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவரு என்ன அவரு உன்னை அவரு என்ன கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இது அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே வாயை பொழக்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. மச்சி அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அவங்களுக்கு அதிர்ச்சியில் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துட வர மாதிரியே இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியாடி? எங்கே வச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. கிளாஸ் ரூம் முன்னாடி தான். கிளாஸ் ரூம் முன்னாடியா? ஐயோ, இப்போ என்னடி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. தெரியல மச்சி, அவர் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணி சாரின்னு கேட்டுட்டாரு. அண்ட் என்கிட்டயுமே பதில் கேட்டிருக்காரு. ஓ ஆமாம், நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. தெரியல மச்சி, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் நீ அவரை மன்னிச்சிட்டல. அதான் நீ அவரை லவ் பண்ணுறல. அப்போ சொல்லிட வேண்டியதானே. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு மச்சி. பயமாக இருக்கா? ஏன்? அது அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. பட் இதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. இப்போ திருப்பியும் நான் ஏதாச்சும் சொல்ல போய் அவரை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஏய், அதான் அவரே சொல்லிட்டார்ல, அப்போ நீ சின்ன பொண்ணு, அதனால தான் உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணேன்னு. பட் இப்போ அப்படி கிடையாதுடி. நீ அழகான ஒரு பொண்ணாக வேற மாறிட்ட. நிஜமாக தான் சொல்கிறியா? வேற என்ன பண்ணி தொலைகிறது? அழகான பொண்ணாக வேற மாறிட்ட. ஸோ அவர் இந்த வாட்டி உன்கிட்ட விளையாடி இருக்க வாய்ப்பு இல்லை. நீ ஓகே சொல்லிடு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. சாட்டர்டே பதில் கேட்டிருக்காரு. நீ என்ன சொல்ல போகிற? யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். இவங்க யோசிச்சு வர சொல்கிறாங்களாம்மா. சரி, ஏன்னா நான் பண்ணி தொலை, நாளைக்கு மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடு. பண்ண மாட்டேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்? அதான் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணணும்ல. ஓஹோ ஓஹோ ஹோஹோ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போது 1 வீக் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. அப்பப்போ ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ளோர் பண்ணுவார். அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ சாட்டர்டேயுமே வந்துடுது. சாட்டர்டேயுமே உங்களுக்கு காலேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ சாட்டர்டேயுமே வந்துடுது. இப்போது எப்பவும் போல் எல்லாருமே போயிட்டாங்க வீட்டுக்கு. நீங்கள் ஜிமின் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன பையன், யோசிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னோட பதில் என்னன்னா இன்னும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமினுக்கு வந்து டக்குன்னு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுது. நோவா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன் பையன், இன்னுமே என் மேலே கோவமாக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் வேற என்ன ரீசன்? நீ யாரையாச்சும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் என்ன பிடிக்கலன்னு சொல்கிற? நீங்கள் இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க. ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு சாரி கூட ப்ராப்பராக கேட்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அதான் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ நீ என்ன? ஆமாண்டா லூசு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன்.
ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அவர் இப்போ டக்குன்னு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிடுறாரு. நீங்களுமே அவரை வந்து ஹக் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர். நீங்களுமே தான் ஆர் யூ ஹாப்பி ஜிம்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வெரி ஹாப்பி தங்க குட்டி குட்டி பிசாஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்மி வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு ஜிம்மி வந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்களோட ஐஸை தான் பார்க்குறாரு. நீங்களுமே அவரை தான் வந்து பார்க்குறீங்க. 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் ஐஸை வந்து அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, ஐ லவ் யூ வேன், ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்ற மாதிரி ஜிமினுமே சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப 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 ஆழமாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த கிஸ் வந்து எண்டாகவே கூடாதுன்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. அப்படியே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு உங்களோட கிஸ்ஸிங். ஸோ ஓகேடா ஆர்மி, இது வந்து ஒரு ஹாப்பியான ஜாலியான ஒரு ஒன் ஷாட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இனிமேல் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் அதே மாதிரி ஒன் ஷாட் வந்து போட்டுடுறேன். வியூஸ் வேறு ரொம்ப கம்மியாக போகுதுடா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? லவ் யூ ஆல் ஆர்மி. இந்த மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகேவா? அண்ட் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஒன் ஷாட்டை போட்டுடுறேன் வித் யுவர் நேமோட. ஓகே, பாய், லவ் யூ ஆல்.